ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். சொல்லுங்க எல்லாரும். உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். நானே உன் தேவன், உன் காயம் மாற்றுவே. நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும். நானே உன் தேவன், உன் காயம் மாற்றுவே. நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட கர்த்தர் என் கூட இருக்கிற நம்பிக்கையோடு என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், உன்னை மீண்டும் கட்டுவே. புது எண்ணெயால் அபிஷேகித்து உந்தன் தலையை உயர்த்துவேன். கர்த்தர் சொல்றார் இன்றைக்கு. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், உன்னை மீண்டும் கட்டுவே. புது எண்ணெயால் அபிஷேகித்து உந்தன் தலையை உயர்த்துவே. நானே உன் தேவன், உன் காயம் மாற்றுவே. நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். நானே உன் தேவன், உன் காயம் மாற்றுவே. நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். பாடுங்க எல்லாரும். உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேன் நான். நானே உன் தேவன், உன் காயம் மாற்றுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். விசுவாசிங்க சகோதரனே சகோதரியே. நானே உன் தேவன், உன் காயம் ஆற்றுவேன். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். 1:6-7 அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, மறுகோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:18 நாம் வாசிக்கும் பொழுது,
22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம் பாவங்கள் போக கழுவப்படுவது நாம் தாமதிக்காமல் எடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கென்று, பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் தர முடியும். அப்போஸ்தலர் 2:18 மத்தேயு 3:2 மார்க்கு இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து உள்ளாக கழுவப்படுதலை குறிக்கிறது. இது அனனியாவின் வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்கலாம். உள்ளான கழுவப்படுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே உண்டாகிறது. பவுலை நோக்கி சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி உடனே விசுவாசம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்புக்கு என்று பிரசங்கம் பண்ணின பொழுது உடனே அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்ததை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்க கூடாது. அவர்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அவரோடு கூட அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், விசுவாசியாதவர்கள் தொழுது கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் நாமத்தை சதா தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவான், காக்கப்படுவான். கேள்விப்படாதவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணப்படும் பொழுது அவங்க கேள்விப்படுகிறாங்க. மேலும் அப்போஸ்தலர் 9:18 உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் சந்தித்து அந்த ஒளி பிரகாசித்த பொழுது அவன் தாங்க முடியாதபடிக்கு அவன் அந்த இடத்துல விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவன் பார்வையற்றவனாக இருந்தான். ஆனால் அனனியாவை கர்த்தர் அனுப்பி அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்தான். அந்த அனனியா அனுப்பப்பட்ட நோக்கம் அவன் பார்வையடைய வேண்டும், அவன் எழுந்திருக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சவுலை கர்த்தர் சந்தித்த நோக்கம் அவனை ஒவ்வொரு படியிலும் ஆண்டவர் நடத்தினார். அவன் மிகவும் ஆண்டவரை கண்டு கொண்டான், தரிசித்தான். ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டவனாக இருந்தபடியினால்தான் அவன் உடனே பார்வையடைந்தான். ஒரு தெய்வ மனுஷன் மூலமாக பார்வையடைந்தான். அவனுடைய கண்கள் திறந்தது. அவன் எழுந்திருந்தான், ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்கோ ஒரு நோக்கத்திற்காக அல்ல, உணர்ந்து பாவ உணர்வடைந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவங்களை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். விட்டுவிட தீர்மானமும் எடுத்து விட்டுவிட வேண்டும். பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது, ஆவிக்குரிய வாழ்வு கிடையாது. மறைக்காமல் ஒவ்வொன்றுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசப்பாவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை, அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து ரட்சிப்பு, மீட்பு. இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கூப்பிட வேண்டும். அவரை உள்ளே வரவேற்று தங்க வைக்க வேண்டும். சகியு ஆயக்காரன் அப்படிதான், இயேசுவே என் வீட்டிலே வந்து நீ தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அழைத்து கொண்டு போனதை பார்க்கிறோம். நாமும் சில பாவங்களிலிருந்து, பெருமையிலிருந்து அல்லது எத்தனையோ காரியத்திலிருந்து இறங்கி வர வேண்டியது அவசியம், தாழ்த்த வேண்டியது அவசியம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
நாம் பாவ உணர்வை இப்பொழுதே பெற்றுக்கொள்வோமா? ஆவியானவர் ஒரு காற்றுக்கு ஒப்பனையாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இப்பொழுதே பாவ உணர்வை தருவார். அதை உணர முடியும், நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். உணர்வில்லாத இருதயம் இருளாய் கிடக்கும். ஆனா பாவ உணர்வு வரும் பொழுது உங்களுக்கே தெரியாது. நீங்க ஒருவேளை சன்மார்க்கமா இருக்கலாம், அல்லது ஒரு தீமையும் செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவர் பாவ உணர்வை கட்டளையிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். நன்றாக படிப்பவள், நன்றாக வீட்டில் அடங்கி சாந்த குணமாய் இருந்தவள், யாரை எதிர்த்து பேசாதவள், சன்மார்க்க ஒரு ஜீவியம், யாருக்கும் நன்மையோ தீமையோ எதையும் செய்ததில்லை, என்னுடைய கடமைகளை நன்றாய் செய்கிறவள், நான் பாவம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்து அந்த பாவ உணர்வை கட்டளையிட்டார். அப்பொழுது எனக்கே புரியாத விதத்துல நான் கதறி அழ ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு கதறுதல் உண்டானது. அப்பா, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுவேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுவேன், என்னோடு நீர் பேசுகிறீர் ராஜா. எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து விட்டதப்பா, அதனால நான் உணர்த்தப்படுகிறேன், குத்தப்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஆண்டவரிடத்திலே கதறி கதறி அழுது ஒப்பு கொடுத்தேன். அதே பாவ உணர்வை ஆண்டவர் உங்களுக்கும் கட்டளையிடுவாராக, உங்களுக்கும் கட்டளையிட வேண்டும். மனம் திரும்புதல் என்பது அதுதான். பாவ மன்னிப்புக்கென்றுதான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது, வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்கள் உள்ளாக கழுவப்பட்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களுடைய சகல பாவங்களையும், சகல அநியாயத்தையும், சகல அக்கிரமத்தையும், நீங்க துணிந்து செய்தது, மறைமுகமாய் செய்தது, துணிகரமான பாவம், ரகசிய பாவம், மறைமுகமான பாவம், எல்லாவற்றையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே கழுவி சுத்திகரிக்க வல்லமை பொருந்தியது. அதனால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நீங்க அங்கீகரிக்க வேண்டும். நீங்க விசுவாசித்து நீங்க ஒரு சத்தியத்துக்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்றார், நீங்க பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நீங்க இயேசுவுக்கே அடிமையா இருக்க வேண்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு. விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், விடுவிக்கப்படுவான், காக்கப்படுவான். நோவாவும் அவனுடைய குடும்பமும் மட்டும் காக்கப்பட்டார்கள். உங்களுடைய குடும்பம் எல்லாம் அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக காணப்பட வேண்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை சந்திக்கிற நேரம், சந்திக்கிற காலமா இருக்கிறது. பாவத்தை உணர்த்தி உங்களுடைய இருதயத்துல பேதுரு என்று பிரசங்கம் பண்ணும் பொழுது குத்தப்பட்டவர்களாக அவங்க நாங்க என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. நீங்களும் அப்படியாக நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முற்றிலுமாக 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 அவரிடத்துல முதலாவது வந்து விடுங்கள். அவரிடத்துல வந்து விடுங்கள். வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. எதற்காகவோ யாருக்காகவோ எடுக்கிறது அல்ல. என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், இது என் தேவனுடைய கட்டளை, இந்த நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாய் ஆசையாய் எடுக்கும் பொழுது, இயேசுவானவர் இப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை பார்க்கிறோம். இதோ என்னுடைய நேச குமாரன், இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வெளிப்பட்டது. அந்த கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்க முற்றிலுமாக தாமதிக்காம, தடை இல்லாம, மனசுல கூட தங்கு தடை இருக்கக்கூடாது.
நீங்க விடுதலையோடு கூட இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நம்ம எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெறணும். பாவங்கள் போக கழுவப்படணும். அப்போஸ்தலர் 22:16 வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கூட, அது யாரா இருந்தாலும், யூதரோ கிரேக்கரோ அடிமையோ சுயாதீனரோ எல்லாரும் ஒரே பரிசுத்தாவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாருமே ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவங்க அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு ரெடியா இருக்கீங்களா? அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறப்போகிறதான நோக்கமாக இருக்கட்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை அல்ல. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, மனம் திரும்புவதற்கு முன்பதாக என்னுடைய நீதியின் கிரியையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நாம் செய்த நீதியின் கிரியை அல்ல, அதன்படி நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று தீத்து 3:4-5 கூறுகிறது. அப்ப அவருடைய இரக்கத்தின்படி, நம்முடைய சொந்த சுய நீதி அல்லது நம் ஏதோ பேசிக்கொண்டு நான் அதை இதை சாதிக்கிறேன், அப்படிப்பட்ட உயர்வில் இருக்கிறோம், ஏதோ பதவியில இருக்கிறோம், பெரிய பெரிய பட்டம் பதவி பெரிய பெரிய வருமானங்களை உடையவர்களாக இருக்கலாம், ஆனா அது உங்களை ரட்சிப்பதில்லை. அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கு தேவை. முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அன்று உலர்ந்த எலும்புக்குள்ளே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது, இந்த எலும்புகளும் உயிரடையுமா என்று சொல்லும் பொழுது, ஒரு காற்று வீசின பொழுது அந்த ஆவி உயிரடைய பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஊதினார், அப்பொழுது ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உலர்ந்து போய் கிடக்கிற உங்களுடைய ஆத்துமாக்களுக்குள்ள, உணர்வற்று கிடக்கிற உங்களுடைய ஆத்துமா, செத்து போயிருக்கிற ஆத்துமாவை ஆண்டவர் உயிரடைய பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவராகிய காற்று உங்கள் மேலே இப்பொழுதும் வீசட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவராகிய காற்று வீசப்படும் பொழுது, உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்க காலூன்றி நிற்க முடியும், நீங்க உயிரடைய முடியும். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். அப்போ ஒவ்வொரு சத்தியத்துக்கும் நீங்க கீழ்ப்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உங்களுக்கு உயிர்ப்பித்து தருவார். அக்கிரமத்துல பாவத்துல நீங்க மறித்து கிடக்க தேவையில்லை. உளையான சேற்றுக்குள்ள திரும்ப நீங்க போக முடியாது. அப்படி நீங்க பிரதிக்கனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளையான சேற்றில பாவத்திலிருந்து அவர் தூக்கி எடுக்கிறது தான் அவருடைய அன்பு. அதனால முற்றிலும் முழு தீர்மானம் எடுத்து நம்ம ஒப்பு கொடுத்து விடணும். அந்த நல் மனசாட்சி, தேவனை பற்றி கொள்ளுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, அவரோடு ஒப்பந்தம் பண்ணுகிற, தேவனை பற்றி கொள்ளுகிற நல் மனசாட்சி நமக்குள்ளே வந்து விடுகிறது. நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ரட்சிக்கிறது. அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலினால் நம்மை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து அவர் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். இந்த நல் மனசாட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். துர்மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம, இன்னும் தோல்வி மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காம, இன்னும் குற்றமுள்ள மனசாட்சி இராதபடிக்கு நீங்க உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க தாமதியாமல் இந்த கற்பனையை கை கொள்ளும்படிக்கு நீங்க தாமதிக்காமல் ஆண்டவரிடத்துல நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றதை நீங்க அறிந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுப்பினார், அதே போல உங்களையும் கூட புதிதான ஜீவனாய் நடக்கும்படிக்கு அவர் எதிர்பார்ப்பார். புதிதான ஜீவனோடு நடக்க வேண்டும். இன்னும் ஞானஸ்நானத்தை குறித்த குறிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, பாவத்திலிருந்து உள்ளாக கழுவப்படுதல் நாம் காணக்கூடிய ஒரு அடையாளம். அது அந்த உள்ளாக கழுவப்படுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மட்டுமே உண்டாகிறது. எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவி
பழுதற்ற பலி. அவர் நித்தியமானவர், நித்தியமான ஆவியானவர். பழுதற்ற பலியாக, குற்றமற்ற பலியாக தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தி, ஜீவனுள்ள தேவனுக்கு தான் நாம் அடிபணிய வேண்டும், ஊழியர் செய்ய வேண்டும், அவருக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆதலால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே அந்த நடந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவதற்காக அவர் உங்களுக்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனசாட்சி செத்த கிரியைகளாக சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த பழுதற்ற பலிய, உங்களுக்காக ஒப்பு கொடுத்த பழுதற்றவரை, குற்றமற்ற அந்த இரத்தத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும். மேலும் 10:22 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10:22 அவர் அவரோடு கூட சேர பண்ணுகிறார். Let us draw near with a true heart in full assurance of faith. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water என்று சொல்லி பார்க்கிறோம். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக, அந்த தீய அந்த கான்சியஸ்னஸ் அல்லது குற்றப்படுத்துகிற அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயமானது தெளிக்கப்பட்ட இருதயமாய், அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருத்தல், பூசப்பட்டிருத்தல் அவசியம். இந்த ஃபுல் அஷூரன்ஸோடு எடுக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஒரு ட்ரூ ஹார்ட் தேவை. பக்கத்துல நெருங்கணும்னா பூரண நிச்சயம், தைரியம் வேணும்னா ஃபெய்த் வேணும், விசுவாசம் வேணும். ஈவில் கான்சியன்ஸ் இருக்கக்கூடாது. தீய அந்த குற்றப்படுத்துகிற மனசாட்சி இருக்கக்கூடாது. குற்றமற்ற மனசாட்சி தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் ஒரு பாவ உணர்வு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய காற்று, விடுதலை கொடுக்கிற காற்று, அவர் ஜீவனடைய பண்ணுகிறவர், உலர்ந்து போய் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு அவயவத்தையும் ஒப்பு கொடுக்கணும். நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கணும். பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பாவம் அடிக்ட் பண்ண இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். காதுகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீய காரியங்கள், தீய பாடல்களை கேட்காதபடிக்கு காதுகளை ஒப்பு கொடுக்கணும். கண்கள் தீயவைகளை பார்க்க இடம் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் லுக்ல சின் வராது. திரும்ப அதை பார்க்கும் பொழுது அங்க சின் வந்துவிடும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரமோ அது நித்திய ஜீவன். நீங்க கிருபை வர வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? நீங்க மகிமே கனத்தை அழியாமைய உள்ளாய் நீங்க தேடணும். உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு கதறுதல் உண்டாகட்டும். இப்பொழுதே ஆண்டவருடைய ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், உணர்வில்லாத இருதயமாய் இருக்கக்கூடாது. நல்ல நிலம், அது உணர்கிற நிலமாய் இருக்கும் பொழுது, அது போல நம்முடைய இருதயம் உணர்கிறதா இருக்கும் பொழுது 100 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்கள், இதுதான் மிகவும் முக்கியம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாம் அவரை தேடும் பொழுது எல்லாமே அடிஷ்னலா ஆண்டவர் தருவார், கூட கொடுப்பார், சந்தேகமே இல்லை. ஆனால் நித்திய ஆசீர்வாதங்கள் தேவை, நித்திய கிருபை தேவை, நித்தியமாய் பாதுகாப்பு தேவை, நித்தியமாக அவருக்குள்ளாக காணப்படுவது தேவை, அவரை தேடுவது தேவை, அவரை ஆராதிப்பது தேவை, பர்சனல் பிரேயர் லைஃப் தேவை, ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க வேண்டியது தேவை, அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டியது தேவை. இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு
நான் முற்றிலுமாக தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் பின்னோக்க மாட்டேன் ஆண்டவரே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் பின்னால நம்ம காணப்படணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு தான் எடுத்து வாசிக்கணும். இயேசுவின் பின்னே வருகிறதான அனுபவம், இது துவக்கமான அனுபவம், இது ஆரம்பிக்கிற அனுபவம். இதனால எல்லாம் ஃபினிஷ் ஆயிராது. ஞானஸ்நானம் எடுத்துட்டா எல்லாம் முடிந்தது என்று சொன்னது போல எல்லாம் முடிந்தது என்று அநேக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்வில் புதிய வாழ்வின் துவக்கம் இதுதான். புதிய அனுபவம், புதிய மாறுதல் வரணும், புதிய மாறுதல் வரணும், புதிய மாறுதல் வரணும். இப்பொழுதே உணர்ந்து அறிக்கை செய்யுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, விட்டுவிட தீர்மானிங்க. ஆனா நீங்க உண்மையாகவே நீங்க உண்மையான மெய் சாட்சிக்காரர்களா இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்தந்த பாவத்தை விட உதவி செய்தார் என்று சொல்ல முடியும். நீங்க சாட்சி சொல்ல முடியும். பரிசுத்தாவியானவருடைய காற்று இப்பொழுதும் அந்த பாவ உணர்வின் எழுப்புதல, பாவ உணர்வை, அந்த அசைவாடுதல உங்கள் மேல இப்பொழுதும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுதும் இயேசுவை நோக்கி அப்பா என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற வேலையில நீங்க இணங்கி செவி கொடுங்க. இணங்கினால் ஆண்டவர் செவி கொடுப்பார். இணங்க மாட்டோம் என்று சொல்லாதீங்க, அவரை மனமாற ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் பேரளவுக்கு அல்ல, ஃபார்மாலிட்டி சேக்குக்காக அல்ல, யாரோ சொன்னாங்கிறதுக்கு அல்ல, உண்மையாகவே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, என்னை ரட்சிங்கப்பா, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. ஏசு என்பதற்கே அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்று அர்த்தம். பாவங்களை நீக்குகிறவரை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. நான் அவ்விதம்தான் கூப்பிட்டேன். ஏசு என் பாவத்தை மன்னித்தார், அந்த சுமையை மாற்றினார். அந்த பாவ பாரம், நான் சன்மார்க்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். யாருக்கும் ஒரு தீங்கு செய்ததில்லை. ஆனா அந்த பாவ உணர்வு வந்த நாள்ல, இயேசு என்னை சந்தித்த நாள்ல நான் முற்றிலுமாக உணர உதவி செய்தா. ஏசப்பா நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேனப்பா, உங்க மன்னிப்பு எனக்கு தேவைப்பா என்று சொல்லி நான் கதறினேன். பல மணி நேரம் அழுது கொண்டிருந்தேன். அப்பா எனக்கு மெய்யான ஒரு சமாதானம் வேணும். ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தா, நான் உன்னை நேசிக்கிற மெய்யான கடவுள் என்று சொல்லி தோன்றினார். அப்பொழுது நானே என்னை அறியாமல் முதல் முறையாக முழங்கால் படியிட்டேன். என் வேதத்தை நான் திறந்தேன். எனக்கு ஒன்று தெரியாது, ஆனால் வேதம் நான் சும்மா வைத்திருந்ததை எடுத்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுத்தேன். எனக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது, ஆனால் கதறி அழ ஆரம்பித்தேன். பல மணி நேரங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய பார சுமையை தூக்கி கொண்டு போனதை நான் உணர்ந்தேன். ஒரு பெரிய என்னால் சுமக்க முடியாத ஒரு பாரம், ஒரு அழுத்தி கொண்டிருந்த பாரம். அது என்ன பாரம்? வேறு ஒன்றுமே இல்லை. நன்றாகத்தான் இருந்தேன், வசதியாக தான் இருந்தேன், படித்து கொண்டிருந்தேன். ஒரு அழுத்தி கொண்டிருந்த பாரம். அது என்ன பாரம்? வேறு ஒன்றுமே இல்லை. நன்றாகத்தான் இருந்தேன், வசதியாக தான் இருந்தேன், படித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளே இருந்ததான ஒரு எனக்கு வர வேண்டிய அந்த மெய்யான சமாதானம் அந்த நாள்ல வந்தது. மெய்யாக ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்த நாள் அதுதான். ஆண்டவர் எனக்கு தோன்றின நாள். எப்படி சவுலை பவுலாய் மாற்றினாரோ, எப்படி அவனை சுற்றிலும் ஒளி பிரகாசித்ததோ, அது போல கர்த்தர் எனக்கு என்னுடைய அறையிலே வந்து தத்ரூபமாய் வெளிப்பட்டு மிகவும் தம்முடைய வல்லமையை நாள நிரப்பி அவரை அப்படியே கண்ணார காண உதவி செய்தார். பல மணி நேரங்கள் அப்படியே அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க உதவி செய்தார். அப்பொழுது ஒரு பெரிய லகுவான தன்மை எனக்கு கிடைத்தது. எனக்குள்ள ஒரு ஈஸியாய் உணர்ந்தேன். என்னுடைய இருதயத்துல எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, எந்த ஒரு கவலையுமே இல்லாம அப்படி லகுவாய் மாற்றப்பட்டேன். அவர் உன் பாவங்களை எல்லாம் நான் கழுவினேன், நான் கழுவுறேன் என்று சொல்லி என்னை கழுவினார்.
என்னை பரிசுத்தமாக்கினா நீ இனி என்னுடைய மகள் என்று சொல்லி நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். நீ எப்படி நான் வந்த பொழுது உன் அறைக்கு நேராய் நான் வந்த பொழுது என்னை ஏற்றுக்கொண்டாயோ, நான் உன்னை நேசிக்கிற கடவுள் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொண்டாய். அது போல நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் மகளே என்று சொல்லி என்னை அவளுடைய மகளாக தெரிந்து கொண்டா. அப்ப ஒவ்வொரு மேலும் நீர் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவராகிய காற்றுக்காக ஸ்தோத்திரம். ஐக்கியமயமானவரே, உணர்த்தினவரே மக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிய உதவி செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362777231 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.